அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமலாக்கத்துறை விசாரணைக்கு எதிரான வழக்கை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடத்த உள்ளதாக டாஸ்மாக் நிர்வாகம் தகவல் தெரிவித்திருக்கிறது. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பான அமலாக்கத்துறை விசாரணைக்கு எதிராக தமிழ்நாடு அரசும் டாஸ்மாக்கும் ஏற்கனவே வழக்கு தொடர்ந்திருந்தன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த்குமார். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். வணக்கம். அமலாக்கத்துறைக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என கோரி டாஸ்மாக் நிறுவனம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கை தொடர்ந்து நடத்த உள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் தமிழ்நாடு அரசின் மனு குறித்த நிலைப்பாடு பின்னர் தெரிவிக்கப்படும் என அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் டாஸ்மாக் நிறுவனங்களுக்கு எதிராக அமலாக்கத்துறை சோதனை நடத்தப்பட்டது. இதற்கு பின்னர் தமிழக அரசு மற்றும் டாஸ்மாக் நிறுவனம் இரண்டு தரப்பிலும் தனித்தனியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது டாஸ்மாக் நிறுவன தரப்பில் அதிகாரிகளை தேவையில்லாமல் அமலாக்கத்துறை துன்புறுத்தக்கூடாது எனவும் மேற்கொண்டு எந்த நடவடிக்கையிலும் எடுக்க தடை விதிக்க வேண்டும் என கூறி தொடரப்பட்டது. இந்த வழக்குகள் அனைத்தும் உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி கே. ராஜசேகர் அமர்வில் விசாரணை நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் சற்று நேரத்திற்கு முன்னர் அரசின் தலைமை வழக்கறிஞர் ஆஜராகி வழக்கை திரும்பப் பெறுவதற்கான முடிவுகள் செய்திருப்பதாக தெரிவித்தார். அவ்வாறு திரும்பப் பெறுவதாக இருந்தால் நீங்கள் தனித்தனியாக தமிழக அரசு தனியான ஒரு பிரமாண பத்திரமும் அதே போன்று டாஸ்மாக் நிறுவனம் தனியாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. மேலும் இது தொடர்பாக அரசின் நிலைப்பாட்டை கேட்டு அறிந்து தெரிவிப்பதாக அரசின் தலைமை வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தார். பின்னர் சற்று நேரத்திற்கு பின்னர் தற்போது உயர்நீதிமன்றத்தில் அரசின் தலைமை வழக்கறிஞர் ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். அதில் டாஸ்மாக் நிறுவனம் சார்பில் தொடரப்பட்ட வழக்கை தனியாக நடத்துவது என முடிவு செய்திருப்பதாகவும் வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளலாம் எனவும் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதே போன்று அரசின் சார்பில் தொடரப்பட்ட வழக்கின் தற்போதைய நிலையில் எந்த முடிவும் எடுக்கவில்லை எனவும் டாஸ்மாக் நிறுவனத்தின் மனு மீது விசாரணை முடிவதற்குள் அரசின் நிலைப்பாட்டை நாங்கள் தெரிவிப்பதாகவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து டாஸ்மாக் நிறுவனம் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் விக்ரம் சௌத்ரி ஆஜராகி தன்னுடைய வாதங்களை தொடர்ந்து வைத்து வருகின்றார். நன்றி ஆனந்த்குமார், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.